Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரும் மறுபடியும் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. வாங்கள் அனைவரும் நம்ம எழுந்து நின்று நம் தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேளையில் உற்சாகத்தோடும் கம்பீரத்தோடும் நம்ம துதிப்போமாக. அது முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நம்ம ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த காலை வேளையில் ராஜாவே, அனைவரே மறுபடியும் உம் சமூகத்தில் எங்களை சேர்த்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ராஜாவே. அனைவரே, இந்த மீதியான நேரத்தை உங்களுடைய பாதப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீரை மட்டும் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க மாறாத பிதாவே, ஆமென். ஹalleluya. நாம் தேவன் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார், அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். வாங்கள் அனைவரும் கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடக கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. குருடக கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல், துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வே இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே
சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில் சொந்த போதும் காத்த இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில் சொந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போரிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்களுக்கு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அலைக்கடல் மேலே நடந்தவ எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மறைத்தனால் நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மறைத்தனால் நாளினிலே. ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. ஆமென். நம் இயேசு அற்புதர். அவரை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. Oh yes God, everything is possible for him. Oh, எத்தனை துன்பங்கள், எத்தனை தொல்லைகள் நம்ம எதிர்த்து வந்தாலும் நம் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மளை பயப்படவே தேவையில்லை. We can believe in the Lord because he is possible for all the things. Thank you Lord Jesus. Oh riba shalalabariande. Oh Lord, thank you Jesus. Isaiah 41 verse 13. Isaiah 41 வசனம் 13 சொல்கிறது. தேவன் சொல்கிறார், அவர் நம் வலது பக்கத்தில் இருக்கிறார். So நாம் பயப்பட வேண்டாம், because it's just beside us. And anything that come toward us, நம்மளை எதிர்த்து எது வந்தாலும், we need to put something in our mind that God is with us. உங்கள் இதயத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்த்து கொள்ள நமக்கு அந்த பலன் உண்டு. We have that strength in us. So this morning, இந்த காலைவேளை வாங்கள் அனைவரும் நாம் இரு கரங்கள் வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பாடலை பாட போகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கை எல்லாமே நீர் ராஜாவே, என் ஜீவன் எல்லாமே நீர் கர்த்தாவே. நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தகப்பனே. Yes Lord. நான் நிற்கும்
நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஓ என் இயேசுவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 Oh yes Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. வாங்கள் அனைவரும் நம்ம இருந்த வண்ண இடத்திலிருந்து அறிக்கை விடுமாக தேவனே உம்மை மாற்ற நாங்கள் நம்புகிறோம் ராஜாவே. ஆண்டவரே எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஆண்டவரே உம் கையை நாங்கள் விட மாட்டோம் ராஜாவே. ஓ ஷரரரே அந்த ரமோரே ஓரே பாசரரே அந்த ஓரே பாசரரே அந்தோ ஓரே பாசரரே அந்தோ ஓரே பாசரரே அந்தே ஓரே பாசரரே அந்தோ ஓரே பாசரரே ஓ கேரரரரே அந்தோ. Come on church. உங்கள் வீட்டிலே உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் வீட்டு முழுவதாக துதி ஆராதனையினால் நிரப்புங்கள். Just fill your houses with your praise and worship. Just lift up his voice. Oh shararare ando rebase. Oh rebasarare ando. புது பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்த்துங்கள். புது பாடலை பாடி அவர் பரிசுத்த நாமத்தை உயர்த்துங்கள். Oh sharare andara mori ande. Oh rebasarare அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். மாட்சிமையின் தேவனாக இருக்கிறார். ஓ Come on, let us use these chants and worship and lift up and glorify his name. Oh ஆண்டவரே நீர் மகிமையானவர் ராஜாவே. நீ அழகானவர் கர்த்தாவே. ஓ கிபரனரே அந்தரனமோரியே ரெபாசரரே Oh, ribasharare andere varie ando.
Oh, kerararare andere basarare ando. Rebasarare andara l'amore rebasse. Oh, rebasarare ande. Oh, rebare ande. ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் வீட்டில் தகப்பனே உம்முடைய மகிமையினால நிறைவாக்கும் ஆண்டவரே. Fill them, O Lord, with your presence, Lord. Oh, shalalabariyandere. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, அவரை வரவேற்போமாக இந்த கால வேளையில். குறைவுகள் மாறுமே. ஓ நீ வந்தாய், நீர் வந்தாய், yes Lord. சூழ்நிலை மாறுமே. ஓ முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ உம்மால் மட்டும் ராஜாவே வந்தாய், சூழ்நிலை மாறுமே. எல்லாமே முடிந்துவிடும் கர்த்தாவே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நிறைவே நிறைவே, நீ வாருமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே நீ வாருமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே ஆவியானவரே. வனத்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பாழானது வயநிலமாகுமே. வனத்திரம் வயல்வெளியாகுமே. Yes, Jesus. பாழானது வயநிலமாகுமே. ஓ நீ வந்தாய், நீர் வந்தாய், சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே நிறைவே, நீ வேண்டுமே நிறைவே, நீ போதுமே ஆவியானவரே. நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. எனவே பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்தால் சகலமும் நீர் மாற்றி அமைக்கிறவராக எங்களுக்கு மிகவும் துணையாக இருந்து நடத்த வேண்டிய விதங்களிலே எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி. இந்த காலை ஆராதனை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய மலேசியா தேசமும் அரசாங்கமும் எங்களுடைய மலேசியா தேசத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை ஒருவரே நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக சில நன்மையான காரியங்களை எங்களுடைய தேசத்தில் நீ செய்கிறீர், விசுவாசிக்கிறோம். நீ கர்த்தர், உமக்கு அறியாததும் எட்டாத காரியங்கள் ஒன்றுமே இல்லாண்டவரே. சகலத்தையும் உம்முடையதான ஞானத்திலும் அறிவிலும் இந்த உலகத்திலும் எங்களுடைய தேசத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே அமரலாம். நாம் தேவனை ஆராதித்தோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம்
நம்மளுடைய இரண்டாவது ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் யாவரும் தேவனை இல்லத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தொழுது கொள்ளும்படியாக தேவன் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம் தேவன் மாறாதவர். அவர் நமக்கு வேண்டிய நன்மைகளையும் அதிசயமான காரியங்களை அவர் செய்து கொண்டு வருவார். நீங்கள் யாவரும் சுகமாக இருப்பீர்கள். காரணம், எல்லாருடைய ஜெபமும் நம்மளை சுகமாக வைத்துக்கொள்ளும். நம்மளுடைய திருச்சபையில் ஃபிசிக்கலாக நாம் கூட முடியாது, ஆனாலும் ஜூம் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு அறிவிப்புகளை செய்கிறேன். ஒன்றாவதாக நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால், நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் டிசைபிள்ஷிப் ஓகே போன வாரம் நடந்தது. இந்த வாரமும் நமக்கு வகுப்புகள் இருக்கிறது. இந்த வகுப்பானது ஜூம் மூலமாக நடத்தப்படும். 26ஆம் தேதி ஓகே இந்த மாதம் ஜனவரி மாதம் ஓகே டியூஸ்டேயில் நமக்கு இந்த முறை வகுப்பு நடத்தக்கூடியவர்கள் பாஸ்டர் நான்சி 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அவர்கள் இந்த வகுப்பு நடத்துவார்கள். ஸோ SOD students, please take note. Okay, there will be a class conducted through Zoom. Okay, dated on 26 January, Tuesday, and Pastor Nancy will be doing the teaching. Okay, from 8:30 p.m. to 9:30. இரண்டாவது, நம்முடைய கணுக்கள் சபை கடந்த 2 வாரங்களாக நமக்கு 2 வகுப்பு நமக்கு செமினார் நடந்திருக்கிறது. மூன்றாவது செக்ஷன் ஓகே 29ஆம் தேதி ஃப்ரைடே நமக்கு நடைபெறும். அது 8:30 மணிலேருந்து ஏறக்குறைய 9:30 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த விசேஷமாக இந்த செமினார் அல்லது இது செல் குரூப் லீடர்ஸ்க்காக நடத்தப்படுகிற செமினார். அதனால் இந்த செமினாவை நீங்கள் தாராளமாக எல்லா லீடர்ஸும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதனால் இது பாஸ்டர் உங்களோடு கூட பேசப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கற்றுக்கொண்டு சிறப்பான விதங்களில் நம்மளுடையதான கணுக்கள் சபையை நடத்துவதற்கு இந்த வருஷம் நாம் தீர்மானிப்போமாக. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஹல்லேலூயா. போன வாரம் நம்மளுடைய காணிக்கை தசம பாகத்தை நாம் செலுத்தினோம். அதனால் ஆன்லைன் மூலமாக செலுத்தப்பட்ட காணிக்கை தசம பாகத்துக்காக நன்றி. இந்த வாரமும் வாருங்கள், உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சிறந்த காணிக்கை நாம் செலுத்துவோமாக. தேவன் நல்லவர். ஜெபிப்போமாக. தகப்பனே, உடைய கிருபைக்காக நன்றி. இந்த வாரமும் எடுக்க போகிற தசம பாகமும் காணிக்கையும் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக செலுத்துகிற உடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிரயாசங்கள் யாவற்றையும் நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு குறை இல்லாத படிக்கு நிறைவாக எல்லாருடைய தேவைகளும் சந்தித்து கொண்டு வருவதற்காக நன்றி. இருந்த போதும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் நெருக்கப்படுவதான சூழ்நிலைகள், யாருக்கும் வேலை, பிஸ்னஸ் அல்லது தன்னோட வருமானம் பாதிக்கப்படாத படிக்கு ஆண்டவரே அழகாக நீ மட்டும் நடத்தி கொண்டு வந்தீர். தொடர்ந்து நீ நடத்துவேன். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுடைய கையில் வேதம் இருக்கும். நாம் யாரும் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோமாக. ஜோஷுவா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஜோஷுவா 14வது அதிகாரம் போன வாரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து வாசித்தோம். ஓகே, ஜோஷுவா 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், கடந்த புதிய வருஷத்திலே போதகர் இந்த ஜோஷுவாவுடையதான குணாதிசயத்தின் அடிப்படையில் சில அழகான சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது நம்மளுடையதான 2021 ஆரம்பத்துக்கு திருச்சபை விசுவாசிகள் தலைவர்கள் நம்மளுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி ஆயத்தப்படுத்தி இந்த 2021 நாம் கடந்து போகிறோம், நாம் சந்திக்க போகிறோம் என்று சொல்லி நாம் இது கொண்டு தீவிரமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பிரசங்க பண்ண வேலையில் கூட நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆன்லைன் மூலமாக மற்ற தேசத்திலும் மலேசியாவிலும் இந்த போதகரும் விசுவாசிகளும்
விருந்தாடிகள் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பதாக. நம்முடைய டாபிக் 2021 இந்த கடந்த 2 மாதத்துக்கு நான் பேசுவேன். பர்சன் வித் a different spirit does a different things. ஒரு நபர் வேறு ஒரு ஆவி உடைய ஒரு நபர் வேறுபாடான அல்லது வித்தியாசமான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அதனால் வேறு ஆவி இருந்துச்சுன்னா நம்முடைய செய்கையும் வேறு மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் காலேப் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தேவன் தாமே காலேப்பை பார்த்து இவனுக்குள் இருப்பது வேறொரு ஆவி என்று குறித்து சொல்லுகிறார். அந்த வேறொரு ஆவி என்றதான அர்த்தம் என்ன அல்லது வேறு விதமான மனப்பான்மை என்று குறித்துத்தான காரியங்களை நாம் தீவிரமாக ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது நாட்களிலே நாம் பார்க்கும்போது நாம் பார்த்தோம் காலேப்பானவர் ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் என்று சொல்லி. போன வாரத்தில் நாம் பார்த்தோம் அவர் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு நம்ம 3வது குறிப்பு குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட 1வது நான் உங்களிடத்தில் சொன்னது போல காலேப்பானது தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் 3வது பாயிண்ட் நாம் பார்க்க போகிறோம். இந்த 3வது பாயிண்ட் பார்க்கும்போது காலேப் விடாமுயற்சி உள்ள ஒரு நபராக காணப்பட்டார். The very first day, I shared about Caleb was a man of vision, and last week I shared Caleb was a man of faith. But today we're going to see that Caleb was a man of perseverance. All right, perseverance, very important. The word perseverance, விடாமுயற்சி என்று சொல்லுகிற வார்த்தை அது மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்ம யாவரும் சேர்ந்து இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் ஜோஷுவா 14ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஜோஷுவா 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 10. ஜோஷுவா chapter 14 verses 6 to 10. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். கேனசியனான எபூனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பெர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடே கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். ஆமென். இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும்போது பொதுவாக இந்த வார்த்தை விடாமுயற்சி என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த விடாமுயற்சி என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்தில் பார்க்கக்கூடும் என்றால் அதோடைய அர்த்தமானது பியோ மோனோ அல்லது பியோ மோனே என்று சொல்வார்கள். பியோ மோனே மீன்ஸ் abide or to remain under, endurance or to tarry behind or be calmly. Alright, இந்த பியோமோனே என்ற அர்த்தம் விடாமுயற்சி என்று சொல்வது அதுக்கு பல காரியங்கள் அர்த்தத்தை குறித்து காமிக்கிறது. ஒன்று தரித்திருப்பது, ரெண்டாவது ஒரு காரியத்தில் அடங்கி இருப்பது, மூன்றாவது சகித்திருப்பது அல்லது நிலைத்து நிற்பது, இன்னொன்று காத்திருப்பது அல்லது அமைதியாக இருப்பது. இந்த விதமான வார்த்தை தான் விடாமுயற்சிக்கு பல அர்த்தத்தை நமக்கு கொண்டு வருகிறது. 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது
அந்த பகுதியில் பாருங்கள், நான் விசுவாசத்தோடு வந்தேன், ஆனாலும் இந்த ஜனங்கள் என் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அப்படின்னா அவன் உறுதியோடு இருந்தான். அந்த உறுதியாக இருந்த அந்த விசுவாசத்தை அசைக்கும்படியாக இவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி காலேப் அங்கே ஜோஷுவா இடத்துல தன்னுடையதான வாக்குமூலத்தை கொடுப்பதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த விசுவாசம் செயல்பட வேண்டுமென்றால் நமக்கு விடாமுயற்சி தேவை. பல வருஷங்களாக எகிப்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த நாட்களிலிருந்து வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வருகிற வரைக்கும் அவர்கள் எத்தனோ முறை அவர்கள் எதிர்மறையான காரியங்கள் செய்வதனால அவர்களுடைய பிரயாணம் தடைப்பட்டு போனது. அவர்கள் கூடாரத்தை போட்டு அங்கே தங்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இதுக்கு இடையில ஏறக்குறைய 10 முறை அவர்கள் தேவனுடைய கிரிகளையும் மோசை கண்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனாலும் இவைகளுக்கெல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இந்த கேலப்பானவர் விடாமுயற்சியோடு கூட கர்த்தருடைய கண்களிலே அவன் பார்க்க வேண்டிய விதங்களிலே அவன் பார்த்து தன்னுடையதான வாக்குத்தத்தத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று குறித்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக 15ஆம் வசனம் வரைக்கும் ஜோஷுவா 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, if you could turn with me to Joshua chapter 14, reading from verses 6 right up to 17, you will find the key words. நீங்கள் அங்கே ஒரு தெருவுக்கோள் வார்த்தையை பார்க்கலாம். நான் வாசிக்கிற ஆங்கில பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு என்று குறித்து பார்க்கலாம். 3 முறை முழு இருதயத்தோடு என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு நாம் தேவனை அவன் தேடினான். முதல் முறை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு நீங்கள் வாசித்தீங்க என்றால் 2வது முறை 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும், தென் அதுக்கு பிறகு 14ஆம் வசனத்திலும் குறித்து வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். முழு இருதயத்தோடு. அப்படி என்றால் விடாமுயற்சியோடு கூட தன் காலை தன் கர்த்தரிடத்திலே தன் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவன் தன் கடந்து வந்த பாதையை அவன் நல்ல விதங்களிலே அவன் பயன்படுத்தி கொண்டு வந்ததை நீங்கள் நானும் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய முகவரியில் இந்த விடாமுயற்சி என்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்டதான தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று குறித்து நான் பார்க்க போகிறோம். In my introduction, I wanted to show 5 important points of perseverance, that we need to know. What does the perseverance do when you possess that kind of a wholeheartedly character? அப்படிப்பட்ட முழு இறுதித்தோடு இந்த சொல்லுகிற குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இதனாலே நமக்கு வரக்கூடியதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் நானும் இதிலிருந்து நாம் திட்ட தெளிவாக நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் 5 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர நான் விருப்பப்படுகிறேன். இந்த விடாமுயற்சி உள்ள மனிதன் தன் வாழ்க்கையிலே அவர்கள் தோல்வியை அவர்கள் அனுபவித்தாலும் ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். தொடர்ந்து அங்கேருந்து எழுந்து முன்னோக்கி போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். People who perseverance experience failures just like anyone else. All right, they also face failure, but they did not stop there. They will never they will catch up and move forwards. அவர்கள் அங்கே நிற்க மாட்டார்கள். அவர்கள் எழுந்து அவர்கள் முன்னோக்கி போகக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். லைக் ஜோசப், அவருடைய வாழ்க்கையில் தோல்வி இருந்தது. மோசே, தாவீது ராஜா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு, பேதுரு வாழ்க்கையில் கூட ஒரு சில தோல்விகள் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை அங்கே முடியவில்லை. ஆனால் ஏனென்றால் விடாமுயற்சி நாட்களிலே தன் வாழ்க்கையில் இருந்தவர்களும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் தோல்வி அவர்கள் வாழ்க்கை முடிவல்ல. 2வதாக நாம் பார்க்க போகிறோம். 2வது, விடாமுயற்சி உள்ளவர்கள் எப்பொழுதும்
கடந்த காலத்தின் காரியங்களை குறித்து வாழ்வதை அவர்கள் தீர்மானிக்க மாட்டார்கள். People who perseverance attitude chose not to live into past. They never wait for the past or they never rely on the past. கடந்த காலத்தின் மேல் இவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிப்பத்தையும் பவுல் சொல்லுகிறார். கடந்த காலங்களிலே விட்டுவிட்டு கடந்த காலங்களிலே விட்டுவிட்டு நிகழ்காலங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிற காலங்களை நோக்கி நாம் ஓட வேண்டும். அதனால கடந்த காலங்களை அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். இந்த விடாமுயற்சி நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்பொழுது கடந்த காலத்தை குறித்தே நாம் பேசிக்கொண்டு இருப்போம். ஆனாலும் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் விடாமுயற்சி கடந்த காலத்தை குறித்து பேசவில்லை, எகிப்தை குறித்து பேசவில்லை, எகிப்துடைய வாழ்க்கை குறித்து பேசவில்லை, அவன் கடந்து போன தோல்வியை குறித்து பேசவில்லை. அவன் எப்பொழுது தன் முன்னோக்கி பார்க்கக்கூடியவனாக இருக்க. ஏன்? அவனுடைய கண்கள் தேவனுடைய கண்கள். ஏன்னா அவனுடைய விடாமுயற்சி அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசமானது உறுதிப்பட்டு இருந்தது. a solid rock, ஒரு கற்பாறை போல அவனுடைய விசுவாசம் காணப்பட்டது. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் இந்த விடாமுயற்சி உள்ள மனிதர்கள் எப்பொழுதும் அவர்கள் முன்னோக்கி போவதற்கு தீர்மானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். Persevering people make the decision to keep moving on. They always wants to go forward, moving on. முன்னோக்கி போகக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனால தான் கலப்பை மேல் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்கக்கூடாது. பவுல் சொல்கிறார் முன்னோக்கி போ என்று குறித்து சொல்லுகிறார். கோ ஃபார்வர்ட் என்று குறித்து நாம் பார்க்கலாம். அதனால தான் காலேப் என்று சொல்லுகிறவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்கள் கடவுளை மறுபடியும் முறுமுறுக்கிறீங்க. அதனால எகிப்துக்கு திரும்பி போகணும் என்று சொல்லி பின்னோக்கினான காரியங்களை பார்க்கிறீர்கள். ஆனாலும் நான் முன்னோக்கி போக வேண்டும் என்று தானே சொல்லுகிறார். ஏனென்றால் காலேப்புக்குள் விடாமுயற்சி தன்மை இருந்தது. நாலாவதாக நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் persevering people take one day at a time. இந்த கடவுளுக்குள் விடாமுயற்சி இருக்கக்கூடியவர்கள் அன்றன்றைக்கு உள்ள காரியங்களை குறித்து தான் அவர்கள் செய்வார்கள். இன்றைக்கு என்ன செய்யணுமோ அதை குறித்து செய்வார்கள். நாளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ நாளை குறித்து அவர்கள் யோசிப்பார்கள். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30-34 வரைக்கும் குறித்து பார்த்தீங்கன்னா நாளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நாளை குறித்து கவலைப்படுமா? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரு என்று குறித்து தான் நீங்கள் நான் பார்க்கணும். பறவைகளை பாருங்கள், லில்லி புஷ்பங்களை பாருங்கள். இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அன்றன்றைக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அது அன்றன்றைக்கு அந்த காரியங்களை செய்து கொண்டு வருவதை தவிர்த்து தெரியுங்களா, அது நாளை குறித்து கவலைப்படுவதில்லை. ஒரு மனிதர் இப்படி சொன்னார், ஒன் டே அட் அ டைம், லிவிங் டுமாரோ டுடே இஸ் an impossible task. நாளை குறித்து நினைக்கிறவன் இன்றைக்கு அவனுடைய காரியங்கள் எல்லாம் மிகவும் கடுமையாக காணப்படுமா? அப்படின்னா லிவிங் டுமாரோ, நாளை குறித்து அவன் நினைக்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு எப்படி வாழப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் அவர்கள் இன்றைக்கு உள்ள காரியங்கள் அவர்களுக்கு கடுமையாக காணப்படும். If we focus on today, we can trust God for tomorrow. இன்றைக்குள்ள காரியங்களை நாம் கவனித்தோம் என்றால் நாளைக்குள்ள காரியங்களை நாம் கர்த்தரை நம்புவதற்கு சுலபமாக இருக்கும். இதான் இந்த விடாமுயற்சி உள்ளவர்கள் அன்றன்றை காரியங்களை குறித்து எப்பொழுதும் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாளை குறித்து அவர்கள் சிந்திக்காத ஒரு நபர்கள். நாளைக்கு தனக்கு இருக்க வேண்டியதை நாளை பார்ப்போம், இன்றைக்கு நமக்கு என்ன இருக்கிறதோ அது நாம் செய்து முடிப்போம் என்ற மனப்பான்மை உள்ளவன் தான் இந்த விடாமுயற்சி. அது காலேப்புக்கு இருந்தது. ஐந்தாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்க பண்ணால் persevering people know that God's strength is available to them. இந்த விடாமுயற்சி உள்ள மனிதர்கள் ஒன்று அவர்களுக்கு நன்கு தெரியும், அவர்களுக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு கூறியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பலன் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேவன் அவர்களுக்கு பலனும் அடைக்கலமும் அவர்களுக்கு கோட்டையாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி. அதனால யோவான் 15:15 பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை செடி தெரியுங்களா, அந்த கொடிகள் அந்த கிளையோடு கூட இணைந்திருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவர்கள் அதிகமாக என்ன செய்வார்கள், கனி கொடுப்பார்கள் என்று குறித்து வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தெரியுங்களா, பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா I can do all things
through Christ who strengthened me, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் உண்டு என்று குறித்து நீங்கள் நானும் வாசிக்கிறோம். அதனால விடாமுயற்சி உள்ளவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் என்று குறித்து நான் 5 குறிப்புகளை சொன்னேன். அவர்களுக்குள் தோல்வி உண்டு, ஆனால் தோல்வியிலே அவர்கள் சார்ந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் கடந்த காலத்தை மேல் தீர்மானித்து அவர்கள் கடந்த காலத்தை குறித்து யோசிக்க மாட்டார்கள். 3வது, அவர்கள் எப்பொழுதும் முன்னோக்கி போவதற்கு தீர்மானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 4வது, அன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்களை குறித்து தான் யோசிப்பார்கள் தவிர அவர்கள் நாளை காரியங்களை குறித்து இன்றைக்கு யோசித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். கடைசியாக 5வது காரியங்கள் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் சுயமாக செய்ய போகிறதில்ல, தனித்து செய்ய போகிறதில்ல. தேவனுடைய பலன் அவர்களுக்குள் எப்போதும் நிலையாக இருக்கும். கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு தருவார். ஸோ இந்த 5 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக முகவரியிலே நான் அதை அறிமுகப்படுத்த நான் விருப்பப்படுகிறேன். இந்த முகவரியிலே நமக்கு போதும் விடாமுயற்சி இல்லாத நபர்கள் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து இதுக்கு பிறகு எப்படி விடாமுயற்சியோடு கூட நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த விடாமுயற்சி காலை ஒரு விடாமுயற்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் என்று குறித்து தான சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். And the 5 point is more than enough for you to understand that perseverance will always help you to help you and to make you stronger, hallelujah, to face tomorrow. All right, if you have that kind of a characters, and that characters will always lead you to success. All right, but now let me take you to the point, the second part. The second part I'm going to break it into 3 points, talking about Caleb was a man of perseverance. All right, Caleb ஒரு விடாமுயற்சி உள்ள மனுஷனாக இருக்கிறான் என்று சொல்லி இரண்டாவது 3 குறிப்புகளை குறித்து நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம், ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். Okay, we are human, and when we face difficulties, it is so easy for us to want to throw it under the carpet. All right, நம்ம யாவரும் மனிதர்கள் என்று குறித்து சொல்லும்போது நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நெருக்கங்களும் அல்லது சவால்களும் நாம் சந்தித்து கொண்டு வருவோம். இப்படிப்பட்ட சவால்கள் வரும்போது அவைகளை நாம் யாவரும் தெரியுங்களா, தமிழில் சொல்லுவார்கள் கூட்டி காப்பைக்கு கீழே போட்டு விடுவோம். அது செய்வது நமக்கு ரொம்ப சுலபம் தெரியுங்களா. கஷ்டங்கள் வந்தால் எப்பொழுதும் அதை விட்டு விலகி ஓடுவதற்குத்தான் நாம் எப்பொழுதும் முயற்சிகள் எடுப்பார்கள். ஆனால் இந்த பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பப்படுகிறேன். எப்படிப்பட்ட உதவி செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இந்த விடாமுயற்சியின் அந்த சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் செய்யக்கூடியதான செயல்பாடுகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கண்ணோட்டமானது நமக்கு கிடைக்க போகிற அந்த விடுதலை, break through, the greatest breakthrough, we keep that one day, that one day event, the breakthrough. But do you know that before we face the breakthrough, the process of walking with God, living with God, hearing what God is saying, that will change our character more in depth so that we can possess the everlasting breakthrough in our life forever. நீங்களும் நானும் இந்த ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்க போகிற அந்த பிரேக் த்ரூக்காக நாம் கடவுளிடத்தில் நாம் கடந்து போகிற தேவனுடைய செயல்பாடு, அந்த செயல்பாடில் நாம் தேவனோடு கூட நடக்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், தேவனோடு கூட உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுடைய கற்றுக் கொடுக்கிற பாடங்களும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அவ்விதமாக அந்த கடந்து போகிற அந்த காத்திருக்கக்கூடியதான காலகட்டத்தில் நாம் உருவாக்கப்படும்போது அந்த ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த விடுதலை நாம் சுலபமாக இழந்து போக மாட்டோம். அது எப்பொழுதும் காலகாலமாக நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடமானது நாம் பெற்ற அந்த நன்மையை தரமிட்டு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஸோ இதான் இன்றைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். But this sermon helps me, remember some of the greatest breakthrough that comes on the other side of persevering.
through those tough trials and circumstances. நாம் கடந்து வந்த கஷ்டமான சூழ்நிலைகள், பரிசோதனைகள் தெரியுங்களா, இதில் நாம் விடாமுயற்சியோடு கூட இருந்து இன்னொரு பகுதியிலே நம்மளுக்கு கிடைத்த விடுதலை குறித்து தானே நன்மையான காரியங்களை இந்த செய்தி மூலமாக நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாக let me give you an example, a classic example. There are certain hours that we only reap when we preserve, okay, perseverance, okay, through tough time. ஒரு சில அறுவடையானது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த அறுவடை நாம் நெருக்கப்படுகும் போது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நாம் காத்திருந்து அந்த அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நானும் இங்கே ஒன்று புரிந்து கொள்வோம், நாம் விடாமுயற்சியோடு கூட அந்த அறுவடைக்காக நாம் சுலபமாக விட்டுவிடாத படிக்கு அதில் உறுதியாக நிலைத்திருந்தோம் என்றால் ஏற்ற காலத்தில் அந்த அறுவடையானது நமக்கு சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை குறித்து நீங்கள் நான் வாசிக்க வேண்டும். கலாத்தியர் 6:9 வாசிப்போமா? புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்பம் பண்ணும். கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்ல, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். ஓகே, நன்மை செய்வதில் சோர்ந்து போங்க. ஏற்ற நாட்களிலே தேவன் ஏற்ற நாட்களில் நீங்கள் அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால். நாம் தளர்ந்து போகாமல், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நாம் தளர்ந்து போகாமல். ஓகே, if we do not give up, தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். alright, ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். இதான் நம்மளுடைய காரியங்கள். அதனால கேலப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால், 40 years 40 வருஷம் அவன் வண்ணாந்தரத்தில் இதே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூடத்தான் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்த அவனுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவனோடு கூட கடந்து சென்ற அந்த 10 வேவுக்காரர்களுக்கும் இந்த கேலப்புக்கும் ஜோஷுவாக்கும் இருந்ததான வேறுபாடுகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கேலப் ஒரு தரிசனம் உள்ளவனாக இருந்தால், இந்த கேலப் அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். இந்த கேலப் அவன் விடாமுயற்சி உள்ளவனாக இருந்தான். தனக்கு கர்த்தர் சொன்னதை அடைகிற வரைக்கும் அவன் விடாமுயற்சி உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் அந்த 40 வருஷம் தன்னோடு கூட இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரிசனம் இல்லை, இரண்டாவது விசுவாசம் இல்லை, மூன்றாவது மிக சீக்கிரமாக தளர்ச்சி அடைந்து போனார்கள், சோர்ந்து போனார்கள் என்று குறித்து நான் வேசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆகினால உங்களுக்கு நான் 3 முக்கிய காரியங்களை கொண்டு வர விருப்பப்படுகிறேன். ஓகே, the 3 key to persevering well. ஓகே, எப்படி நாம் விடாமுயற்சியோடு கூட நாம் நிலைத்து நிற்போம் என்றுதான 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விருப்பப்படுகிறேன். இது காலைப்படி வாழ்க்கையை பார்த்தோம். அதனால இது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடந்து வந்த என்னுடைய ஊழியத்தின் பாலிலே நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு முன்பதாக இந்த 3 குறிப்புகளை வைக்க விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் நம்மளுடைய சபையை குறித்து பேசின தரிசனங்கள், உங்களுடைய குடும்பத்தை குறித்து பேசின தரிசனங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசின தரிசனங்கள், உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கதான அவருடைய திட்டங்கள், யோசனைகள், இதெல்லாம் மாறாதபடிக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 1வது குறிப்பு நமக்கு மிகவும் தேவை. Okay, always remind yourself, okay, God's character. Okay, remind yourself of God's character. நாம் எப்போதும் கர்த்தருடைய குணங்களை குறித்து நாம் மறந்து விடாதபடிக்கு அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலைப்பொழுது வாழ்க்கை குறித்து நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஓகே, நீங்கள் ஆதியாகமம் மன்னிக்கணும், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கேலப் ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷன். அவனுடைய லைஃப்பில் அவன் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அவன் ஒன்று மட்டும் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தான். அவன் மறவாது படிக்க இருப்பது என்ன தெரியுங்களா? கடவுளுடைய குணம், கடவுளுடைய குணம்.
Okay, he always remind himself about God's character. No matter what happens, no matter what he faced, no matter what he come across, but he always remind himself, he speak to himself saying that never forgets God's character. கடவுளுடையதான குணங்களை மறக்க கூடாது. நான் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சூழ்நிலைகளை கடந்து போனாலும், கர்த்தர் சொன்ன காரியங்கள், அவருடைய குணங்கள் தான் நம்மையை மறுபடியுமாக விடாமுயற்சியோடு கூட அடைவதற்கு உதவி செய்கிறது. Fear is never from God. பயமானது கர்த்தரிடத்திலிருந்து வருவதல்ல. Okay, any times of thought of fear or doubts enter in your mind, it always from the enemy. எப்பெல்லாம் நம்முடைய எண்ணங்களிலே இந்த பயமும் அல்லது இந்த சந்தேகமும் நம்முடைய சிந்தைக்குள் புகுகிறதோ, அது யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் அது எதிரிடத்திலிருந்து தான் வருகிறது. We know that every time we take a step into our destiny and God's will in advance of the kingdom of God, and this when God's kingdom increase, the enemy must decrease, right? எப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் இந்த கர்த்தருடைய இலக்கை நோக்கி தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் முன்னோக்கி போகும்போது கர்த்தருடைய ராஜ்யமானது என்ன செய்கிறது? வளர ஆரம்பிக்கிறது, பெருக ஆரம்பிக்கிறது. அப்படி கர்த்தருடைய ராஜ்யம் பெருகும்போது இந்த எதிரிகளுடையதான ராஜ்யமானது சுருங்கி போகிறது. உண்மை தானே? எப்பொழுதும் தேவராஜ்யம், தேவன் பெருகும்போது நான் சிறுக வேண்டும். அதனால தான் யோவான் சொல்லுகிற கர்த்தர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். ஓகே, இதுதான வார்த்தைகளை குறித்து நீங்கள் அங்கே இங்குமாக பார்க்கலாம். ஓகே, யோவான் சொல்லுங்க, அவருடைய பாதரட்சையை கழட்டவும் கட்டவும் எனக்கு தகுதி இல்லை என்று குறித்து அவன் சொல்வதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் பெருகட்டும், நான் சிறுகட்டும் என்றுதான வார்த்தை. அதனால் தேவராஜ்யம் பெருகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்குது என்றால் இந்த சாத்தானுடைய ராஜ்யமானது அது அப்படியே நொறுங்கி அது சாம்பலாவது குறித்து பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எதிரியானவன் அப்படி சம்பவம் நடக்கணும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். He will do everything in his power to make your decision, you to question God and give you fear and doubts and feed you lies. எப்போ இந்த பரிதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இந்த சாத்தான் மௌனமாக இருக்க மாட்டான். அவனுடைய வல்லமை கொண்டு கடவுளை குறித்து தானே கேள்விகளை கேட்க வைப்பான். நமக்குள்ள பயமும் சந்தேகமும் அதே நேரத்தில் பொய்களை நம்முடைய சிந்தையிலே அது எழும்பும்படியாக உருவாகும்படியாக அவனே மூல காரணமாக இருப்பான். கொஞ்சம் பாருங்களேன், இங்கே காலேப்பும் ஜோஷுவாவும் அவர்களும் கானான் தேசத்தை தான் பார்த்து வந்தார்கள். ஆனாலும் இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த 10 பேரும் அதே கடவுளிடத்தில் தான் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்தார்கள். ஆனாலும் தன் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த காரணத்தையும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. ஆகினால அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளாதனால இந்த விடாமுயற்சி அவர்களுக்குள் இல்லாதபடிக்கு இருப்பதனால ஒவ்வொரு முறை சில சம்பவங்கள் நடக்கும்போது அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மறுபடியுமாக நாங்கள் கடந்த காலத்தை குறித்து நினைத்தார்கள். கடந்த காலத்தில் வாழ்ந்த தேசத்தை குறித்து நினைத்தார்கள். நாங்கள் திரும்பி போகிறோம் என்று குறித்து சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் மோசையும் கடவுளும் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது அவர்கள் வாழ்க்கை, ஓகே, வாழ்க்கை அமைப்பு அப்படித்தான். இதில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள், இதில் தான் அவர்கள் ஜீவித்து கொண்டு வந்தார்கள். ஆனாலும் ஜோஷுவா காலே ஆரம்பத்திலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் அவர்கள் கடவுளை கேள்வி கேட்கவில்லை, அவர்கள் பயப்படவில்லை, அவர்கள் சந்தேகப்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் கர்த்தரை முழுமையாக நம்பக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆகினால்தான் இவர்கள் ஏன் நம்பினார்கள்? காரணம் அவர்களுக்குள்ள ஒன்று இருந்தது. எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கை தேவன், யாக்கோபின் தேவன். அவர் சொன்னார் என்றால் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி தந்தார். மாமிசம் இல்லா வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பறவைகளை தந்தார், மன்னாவை தந்தார். அவர்கள் என்னென்ன கேட்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து கொண்டு வந்தார். அதனால காலேப்பு
ஒன்று புரிந்து கொண்டான், அவனுக்குள் வேறொரு ஆவி இருந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தருடைய குணங்களை எப்பொழுதும் மறவாத படிக்கு தன்னுடைய சிந்தையிலே அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்ததை பார்க்கலாம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் இவைகளை குறித்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த பயம் வரும்போது நமக்குள் ஒரு விதமான சோர்வுகள் உருவாகுகிறது. இந்த சோர்வுகளினால நாம் தேவனுடைய குணங்களை நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து நாம் பார்க்க போகிறோம். combined with fear, feelings of weariness can cause us to view God's character through the lens of our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை கொண்டு கர்த்தருடையதான குணங்களை நம்மளுடைய பூத கண்ணாடிகளை வைத்து நாம் பார்க்கும்போது நமக்குள் சோர்வுகள் வருகிறது. இந்த சோர்வுகள் வருவதற்கு காரணம் பயம் என்று குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஆகினால அந்த விதமான நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தர் மேல் சார்ந்திருப்பதை காட்டிலும் அந்த சூழ்நிலைகளை நம்மளுடைய கையில் எடுத்து நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி நாம் தீர்மானித்து, நாம் பேதுரு போல கொஞ்சம் அவசர புத்தியினால நாம் சுயமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் தான் சில வேளையில் தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுவோம், தீர்க்க தரிசியை தேடி ஓடுவோம், மனுஷனை தேடி போவோம், அல்லது மனுஷனுடைய பலத்தை நாடுவோம், மனுஷனுடைய உதவி நாடுவோம். நம்ம சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் இதை நமக்கு பொருந்துமோ அவைகளை நாம் தேடி ஓடுவோம். கடவுளுடைய குணங்களை அந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். எதற்கு என்று குறித்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூத கண்ணாடியை வைத்து சூழ்நிலைகள் நம்மளுடைய தேவனை காட்டிலும் பெரிதான ஒரு நிலைமைகளை நாம் கண்டதுனால தான் இதான் இந்த 10 பேர் இந்த வேவுக்காரர்கள் கண்டார்கள். அவர்கள் கடவுளை பார்க்கவில்லை, அவர்கள் பார்த்தெல்லாம் ராட்சசர்கள், அவர்கள் பார்த்ததெல்லாம் இந்த மனிதர்களுடைய பார்வையிலே சூழ்நிலைகளை நாங்கள் வெட்டுக்கிளிய போல நாம் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை தேவனை காட்டிலும் பெரிதாகத்தான் அவர்கள் சிந்தித்தார்கள். அவர்களுடைய பார்வையிலே இவர்கள் இவர்களை காட்டிலும் பெரியவர்கள் என்று யோசிக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் பார்வையிலே இவர்களுடைய யோசனை பிரகாரம் நாங்கள் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் என்றுதான எண்ணங்கள். Because they have used a wrong lens. தவறான பூத கண்ணாடியை பாவிச்சிட்டாங்க. அவங்களோட பூத கண்ணாடி அவர்களோட பிரச்சனையை தான் பெருசுப்படுத்தினது, ஆனால் தேவனுடைய குணங்களை அது பெருசுப்படுத்தவில்லை. இதனால சூழ்நிலைகள் அவர்கள் தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இதை மறப்பதுக்கு அவர்கள் செய்கிற கூடியதான பாடுகள் என்ன தெரியுங்களா? நீங்கள் 14வது என்னாகும் 14 சொல்கிறார்கள், நாங்கள் எஜிப்துக்கு போகிறோம், அங்கே எங்களுக்கு அடக்க களறி இருக்கிறது, நாங்கள் ஏன் வந்துட்டு வனாந்தரத்தில் மறிக்க வேண்டும் என்று தானே புலம்புதல் அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது. We start to think God doesn't love us and He doesn't have a good plan for us. நம்ம அந்த நேரத்தில் யோசிக்கிறோம், கடவுள் மேல் அன்பு இல்லை, அவர் எங்க மேல நல்ல ஒரு தீர்மானம் இல்லை என்று குறித்து நாம் யோசிக்கிறோம். அருமை தேவஜனங்களே, இங்க ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொண்டு வர விருப்பப்படுறேன். Instead of viewing God through our circumstances, what about if we view our circumstances through God's character? Alright, சூழ்நிலைகள் முன்பதாக வைத்து அந்த சூழ்நிலைகள் மூலமாக கடவுளை நாம் பார்ப்பதை காட்டிலும் ஏன் இப்படி நாம் செய்யக்கூடாது? கடவுளுடையதான குணங்களை நம்ம முன்பதாக வைத்து அவருடைய குணங்களை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை ஏன் நாம் பார்க்க கற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்கள் கடவுள் யார் என்று அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவர் அற்புதங்கள் செய்கிறவர். இந்த காலகட்டத்தில் இந்த காடேஷ் பானியா வருகிற வரைக்கும் எத்தனை அற்புதங்கள் செய்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சீனாய் மலையில் இவர்கள் பண்ண காரியங்கள் என்ன? ஆண்டவர் கீழே இறங்கி வந்துட்டு 3000 பேர் கொன்று போட்டார். அதை அவங்க கண்ணால் பார்த்தார்கள். எதிரிகள் துரட்டதை கண்ணால் பார்த்தார்கள். தண்ணீரை கற்பாறையிலிருந்து வந்ததை பார்த்தார்கள். ஆகாரம் கேட்டார்கள், கர்த்தர் கொடுத்தார். அதிசயம் செய்யாத நாட்களில் செங்கடல் ஒரே ராத்திரியில் 2ஆக பிளந்து அதில் கடந்து வந்து எகிப்தியர்கள் தன் கண்களுக்கு முன்பதாக மரித்து போனது அதுவும் அவர்கள் கண்டார்கள். ஆனால் இவர்கள் பார்த்தார்கள், சூழ்நிலை அடிப்படையில் தான் பார்த்தார்கள் தவிர இவர்கள் தேவனுடைய குணங்களை மையமாக வைத்து இவர்கள் பார்க்கவில்லை. This is the problem. இதான் முக்கியமான ப்ராப்ளம். Most of the time you feel like quitting. தெரியுங்களா? It most likely because you have lost sight of God's character. கர்த்தருடைய குணங்கள் நம்முடைய பார்வையை விட்டு எடுப்படும் போது நாம் என்ன செய்கிறோம்? சீக்கிரமாக நாம் சோர்ந்து போகிறோம், நாம் அதிலிருந்து விட்டு விலக பார்க்கிறோம்.
இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் ரிமெம்பர் தட் he will never forsake you. உங்களை அவர் கைவிடவே மாட்டார். சங்கீதம் 9:10. சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். Those who know your name, okay, trust in you, for you, Lord, have forsaken all who seek you. Okay, you never forsaken those who seek you. உன் நாமத்தை அறிந்தவர்கள், நாமத்துமே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள், ஒரு காலமே தேடுகிறவர்கள் கைவிடவே மாட்டார்கள். அதனால ஒன்றாவது காலை எதற்கு தேவனை எதற்கு அவன் விடாமுயற்சி உள்ளவனாக இருந்தான் என்றால், அதுக்கு காரணம் அவன் எப்பொழுதும் சூழ்நிலைகளுக்கு முன்பதாக கடவுளுடைய குணங்களை வைத்து பார்க்கிறவர். என் தேவன் உண்மை உள்ள தேவன், என் தேவன் எதிரிகளை காட்டிலும் பெரிய தேவன். இந்த கடந்த காடிஷ் பானியா வரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர், எகிப்தியர்களை காணாமல் போன செய்த தேவன், எகிப்திலிருந்து 10 வாதைகளை கொண்டு வந்து அப்படிப்பட்ட பெரிய தேசத்திலிருந்து விடுவித்த தேவன், இதுவும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி கேளப் அவன் வேறு ஆவி உடையவனாக இருப்பதற்கு காரணம் அவன் தேவனுடைய குணங்களை எப்பொழுது பார்க்கிறான். நீங்களும் நானும் அப்படித்தான் செய்யணும். இப்போ உள்ள சூழ்நிலைகள், எவ்வளோதான் கொரோனா, எவ்வளோதான் சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இதை பார்க்காதீங்க. உங்களோட கண்கள் தேசத்து மேல் இருக்க வேண்டாம், ராஜ்யத்து மேல் இருக்க வேண்டாம், அரசாங்கத்து மேல் இருக்க வேண்டாம். இவைகளை குறித்து எப்போதும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீர்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இப்படியே நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் எவ்வளவுக்கு நாம் உண்மை இல்லாததும் இந்த உலகத்தில் கொண்டு வருகிற பயப்படுத்தலான காரியங்களை நம்முடைய இறுதி, நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் அதில் அப்படியே இம்மர்ஸ் முழுகி இருக்குமோ, அவளுக்கு நமக்கு பயமும் சந்தேகமும் கடவுள் நமக்கு முன்பதாக வெட்டுக்கிளிய போல நம்முடைய பார்வையில் காணப்படுவார், நம்ம சூழ்நிலைகளுக்கு முன்பதாக. ஆனால் நம்முடைய தேவன் வெட்டுக்கிளி அல்ல, நம்முடைய தேவன் பெரியவர். வானம் பூமியை உண்டாக்கின தேவன், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்காக நீங்கள் நான் கட்டுகிற ஆலயம், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுகிறோம். அவ்வளோ பெரிய தேவன், இந்த உலகமே கண்டு நடுங்கிற தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிறோம். காலை வேறாவை உடையவன், இது நன்கு தெரிந்திருந்தான். அவன் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அந்த சூழ்நிலைகளுக்கு முன்பதாக கர்த்தருடைய குணங்களையும் அவருடைய சுபாவத்தையும் வைத்து அதை நினைவு பார்க்கும்போது அவன் மேற்கொண்டான். இரண்டாவது பாயிண்ட் குறித்து நாம் பார்க்க போகிறோம். The second point is embrace the process. This is a very important, மிக முக்கியமானது. Embrace the process. நீங்கள் நானும் அவர் செயல்முறையை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் செயல்முறையை நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த 10 வேவுக்காரர்கள் இதுவரைக்கும் கர்த்தர் வழிநடத்தி வந்த விதங்களை, செய்கையை அவர்கள் கண்டார்கள், ஆனாலும் தழுவிக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்கு வேண்டியது கிடைத்த பிறகு அவர்கள் கடவுளை மறந்து விட்டார்கள். ஆனால் கேல வேறாவி உடையவனாக இருந்ததுக்கு காரணம், கடவுளுடைய செய்கையை அவன் என்ன செய்தான் என்றால் தழுவிக்கொள்கிறான், அதை பிடித்துக் கொள்கிறான், அதை அவன் அணைத்துக் கொள்கிறான். God is most excited about the process of the breakthrough. கர்த்தர் நமக்கு வருகிற விடுதலையை காட்டிலும், நமக்கு கிடைக்க போகிற விடுதலை, நமக்கு கிடைக்க போகிற ஜெயத்தை காட்டிலும் அவருடைய செயல்முறையை குறித்து அவர் ரொம்ப தீவிரமாக அவர் சந்தோஷப்படக்கூடியதான காரியங்கள். ஏனென்றால் நல்ல கவனமாக கேளுங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ மை டியர் மெம்பர்ஸ். And also all the visitors. All right, this is very important. I'm going to make you to feel that, sometimes we are wrong, God is right. Okay, சில வேளையில நாம் தவறு, கடவுள் சரி என்று குறித்து நாம் யோசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும். நாம் எப்பொழுதும் மாறணும். பிகாஸ் அந்த ஒரு நாள் காரியங்களுக்காக நாம் கடவுளிடத்தில் இப்படி போராடுகிறோம். ஆனால் அந்த ஒரு நாள் காரியங்களுக்காக கடவுள் போராடலை, அது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அதை அடைவதற்கு விடாமுயற்சியோடு கூட வரும் தெரியுங்க. அந்த வெயிட்டிங் பீரியட்,
அந்த காத்திருக்க காலங்கள் தெரியுங்களா, அந்த காத்திருக்கிற காலங்களிலே என்ன நடக்கிறது, என்ன கர்த்தர் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு, எப்படி உருவாக்குகிறாரு, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய தடைகளை எப்படி கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து அகற்றி அவர் செய்கையை நாம் தழுவிக்கொண்டு நாம் பெறப்போகிற அந்த ஒரு நாள் காரியங்கள் என்றைக்கும் எப்பொழுதும் அதை நம்ம விட்டு எடுப்படாத படிக்கு அதிலே நிலைத்திருக்க அவருடைய செய்கை the process of God, you need to embrace that. அதை நீங்கள் நானும் அணிந்து கொள்ள வேண்டும். And this is very very important. We fail to recognize the process and we always focus more on breakthrough. விடுதலை குறித்த காரியங்களை தான் ரொம்ப யோசிப்போம் தவிர, ஆனாலும் அவர் கொண்டு வந்த காரியங்களை குறித்து நீங்கள் நான் யோசிக்கவே இல்லை. ஒரு தாய் எடுத்துக்கொள்ளுங்கள், 9 மாதம் அந்த ப்ராசஸ், அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வராங்க. அது காத்திருக்கக்கூடிய காலங்கள், அது சுமக்கக்கூடிய ஒரு காலங்கள், அது கடந்து போகிற ஒரு காலங்கள். அவர்கள் தூக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல், அவர்கள் சரீரத்தில் காணப்படுகிற மாற்றங்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம என்ன நினைப்போம், குழந்தை எப்போ பிறக்க போகிறது தான் யோசிப்போம். ஆனாலும் இந்த தாய் அந்த ப்ராசஸ் தெரியுங்களா, அந்த செயல்முறை, அந்த காலங்கள், அந்த 9 மாதங்கள் காத்திருந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை மேல் இருக்கக்கூடியதான அந்த அன்பு, அந்த பாசம், அந்த விருப்பம், அந்த நேசம் சுமக்காதவர்களுக்கு தெரிந்து கொள்ள. ஏன்னா இவர்கள் அந்த ப்ராசஸ் மத்தியில் கடந்து போகலாம், அந்த செயல்முறையில் இவர்கள் கடந்து போகலாம். அதனால தான் தாயோடைய உள்ளம் ஏற்படுது. அதனால தான் தாயோடைய உள்ளம் வித்தியாசமான ஒரு உள்ளம் என்று குறித்து நீங்கள் நானும் பார்க்கிறோம். So the breakthrough which will be the day we find out, okay, and the breakthrough, அந்த விடுதலை காலங்கள் நம் அன்றைக்கு நாம் ஒரு நாள் is only one day, அது ஒரு நாள், one day, ஒரு நாள். Hallelujah. But the most important thing is this, I want to highlight this. Don't you think that God is doing something in us while we are waiting that is way more important than breakthrough we are waiting on? Don't you think that God is doing something in us while we are waiting that is way more important than the breakthrough we are waiting on? Hallelujah. நமக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ள போகிற அந்த விடுதலை காட்டிலும் தேவன் அந்த காத்திருக்கிற காலங்களில் நமக்குள் செய்கிற அந்த செயல்முறையானது யோசித்து பார்க்கும்போது அவைகளை காட்டிலும் இந்த செயல்முறையானது எவ்வளோ முக்கியமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லித்தான் நீங்கள் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். என்ன புரியுதுங்களா நான் சொல்றது? நான் உங்களுக்கு உதாரணத்தை குறித்து நான் காமிக்கிறேன், அப்பொழுது தான் நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த எகிப்திலேருந்து வெளிவந்தார்கள். எகிப்தில் இருக்கும்போது அவருக்கு வெளியே வருவதற்கு ஆண்டவர் சொன்னார், 10 வாதைகள் வந்தது. உடனே அற்புதம் நடந்துச்சு. உடனே அற்புதம் நடக்கும்போது இவர்கள் கடவுளை குறித்து சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் அற்புதத்தை குறித்து தான் கேட்டால் கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார், கேட்டால் கிடைச்சிடும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வியாபார சந்தை போல ஒரு சிலவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் அப்படி இருக்கவே கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்வதை காட்டிலும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளோடு கூட நடந்து வருகிறார் தெரியுங்களா, நம்மளோடு கூட பேசி வருகிறார் தெரியுங்களா, நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார் தெரியுங்களா, நமக்கு போதித்து கொண்டு வருகிறார்கள் தெரியுங்களா, அதை அடைவதற்கு நமக்கு புரியாத காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அல்லவா. அதில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இருக்க தெரியுங்களா. அந்த காத்திருக்கிறது இந்த ஒரு நாள் காரியத்துக்காக, அதான் மிக மிக முக்கியமானது. இவர்களுக்கு வேண்டியது அந்த 10 வாதைகள் அடித்தல் அற்புதத்தை செய்தார். ஆனா இவர்கள் கானா தேசத்தை மறந்து விட்டாங்க தெரியுங்களா, மன்னிக்கணும். ஓகே, இவர்கள் கானா தேசத்தை குறித்து தான் யோசித்தார்கள். ஆனாலும் அந்த எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்கள் கொண்டு வந்த அந்த விதங்களை குறித்து அவர்கள் டோட்டலி மறந்து போனார்கள். திருப்பி நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு என்ன வேணும் அவர்கள் கேட்டார்கள். மோசேயை பார்த்தாண்டு சொல்லுகிறேன், சரிப்பா அவங்களுக்கு தண்ணி வேணும், மாறாவின் கசப்பு தண்ணி மதுரமாக மாற்றி கொடு என்று சொல்லும்போது மதுரமாக மாறினுச்சு.
தெரியுங்களா, ஆகாரம் நடந்தது, அற்புதம் நடந்தது, தண்ணீர் இருந்தது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்பப்போ அவங்க கேட்குற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு கேட்டது பிரகாரம் நடந்து கொண்டே வந்தது. இவங்களோட நோக்கம் என்ன தெரியுங்களா, நான் எப்படி இருந்தாலும் கானா தேசத்தை நாங்கள் போய் சேரணும், அதான் அவங்களோட நோக்கம். ஆனாலும் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றி செய்து கொண்டு வருகிற நன்மைகளை இவர்கள் உணராத படிக்க போனார்கள். ஆனால் காலை வேறாவி உடையவன். அவன் ஒவ்வொரு முறை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அவன் கடந்து வரும்போது அதில் அவன் என்னத்தை கற்றுக்கொண்டான், நான் யாரு, என் தேவன் யாரு என்று சொல்லி எந்தெந்த எல்லைகளை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் போது தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அவன் மாற்றிக்கொண்டான். ஆனால் இவன் மாற்றிக்கொள்ளவில்லை. யார்? இந்த 10 வேவுக்காரர்களும், அதே நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும். அதனால தான் பாருங்க, எப்பொழுதும் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தது அற்புதம் கிடைக்காவிட்டால் சோர்ந்து போகிறோம். ஆனால் கேலப் அப்படி இல்லை. இன்றைக்கு எனக்கு கிடைத்தது, நாளைக்கு எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னைக்கையாச்சும் ஒரு நாள் கர்த்தர் தருவார். இப்போது தாமதிப்பதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அதால் விடாமுயற்சியோடு கூட அதை அடைவதற்குத்தான் கேலப்போடைய ஆவி இருந்தது. அதனால தான் அவன் வேறுபட்டவன் என்று குறித்து நாங்கள் பார்க்கலாம். The character that we build while waiting will affect every day of our future, but the breakthrough is just one day. இந்த விடுதலைன்னு சொல்லும்போது ஒரு நாள் தான். ஆனாலும் அந்த விடுதலைக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அந்த காத்திருக்கிற காலங்களிலே கர்த்தர் நமக்குள் உருவாக்கக்கூடிய இந்த குணங்களானது நம்முடைய வருங்காலத்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை கொண்டு வருகிறது, நன்மை கொண்டு வருகிறது என்று சொல்லி நீங்கள் நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். The process we are going through is much more beneficial than receiving the end result. இறுதி காலத்தின் பலனை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் நாம் கடந்து போகிற கர்த்தருடைய செயலில் காத்திருந்து அதிலே நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை இந்த ஒரு நாள் நமக்கு கிடைக்கிறது காட்டிலும் அதில் நமக்கு கிடைக்கிறது அதிகமாகவே காணப்படுகிறது. So I hope this encourage you not to despise the process that is leading to your breakthrough. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பெற்றுக்கொள்ள போகிற இந்த விடுதலையில் நாம் கர்த்தருடைய செயல்பாடில் கடந்து போவது இதை காலத்துக் கொண்டு உங்களுக்கு சோர்வோ வராத படிக்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நான் அதிகமாக நம்புகிறேன். அதனால கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற செயல்பாடை நீங்கள் நானும் புறக்கணிக்கவே கூடாது. எப்பொழுதும் ஒன்று மட்டும் நினைச்சுங்க, embrace what God is trying to teach you instead of ignoring it. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிடித்துக்கொண்டு அதிலே நிலைத்து நிற்போம். அதை நீங்கள் நான் விட்டுவிட வேண்டாம். Don't be so excited for your breakthrough. ஒரு நாள் கிடைக்கக்கூடியதான அந்த விடுதலைக்காக ரொம்ப கொண்டாட்டம் நமக்கு வேண்டாம். That you forget about the character that has been built during the process. ஆனால் அந்த செயல்முறையில் கர்த்தர் உங்களுக்குள் உருவாக்கின அந்த குணங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த ஒரு நாளுக்காக இந்த காலம் முழுதும் கர்த்தர் உண்டாக்குனதை மறந்து விடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. இந்த அவர்கள் காடேஷ் பர்னேயாக்கு வந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், மறுநாள் தன்னோட வீரத்தினால மோசடி சொல்லி மேலே போனாங்க சந்தோஷப்படுறதுக்கு. தோல்வி அடைந்து அதுக்கு பிறகு தெரியுங்களா, எகிப்திலேருந்து வந்ததுக்கு 2 வருஷம் தான். ஆனாலும் அந்த 40 வருஷம் தெரியுங்களா 40 நாளாக இருந்தது. 40 வருஷமாக மாற்றுவதற்கு காரணமே அவங்க வணங்கா கழுத்து, கீழ்ப்படியாத, முறுமுறுத்தார்கள், அவர்கள் கேள்வி கேட்டார்கள், கர்த்தரை சந்தேகப்பட்டார்கள். ஆனாலும் இந்த 40 வருஷம் இந்த குணங்கள் அவங்களை விட்டு மாறவே இல்லை. கொஞ்ச நாசம் பார்த்தீங்களா, மாறவே இல்லை, மாற்றம் இல்லவே இல்லை. அப்படித்தான் காலம் முழுதும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரி, ஒரு முறை தான் மேலே போனாங்க. காடேஷ் பர்னேயாலேருந்து யுத்தம் செய்து தோத்து போய் கீழே வந்தாங்களே, அப்பயாச திரும்பினாங்களா? இல்லை, 38 வருஷம். Remember this, 38 years they were just going through Kadesh Barnea, round and round and round and round. There itself, அங்கேயே கூடாது போட்டு மேலையும் கீழும் இப்படி தான் சுற்றி 38 வருஷம் அவங்க எகிப்திலிருந்து வந்த குணங்களை மாற்றிக்கொள்ளவே இல்லை. கொஞ்சம் கூட அவங்க மாறலை.
கொஞ்சம் கூட அவங்களை எண்ணங்கள், யோசனைகள், சிந்தைகள் மாறவே இல்லை. They were always the same for last 40 years. கடந்த 40 வருஷம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். தங்களை மாற்றிக்கொள்ள விருப்பப்படலை. ஏன் தெரியுங்களா? What they want, it is the breakthrough on the day. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அன்றைக்கு என்ன நடக்கணுமோ நடக்கணும். But they failed to remember the process of waiting and persevering in God that will builds a good character, and that character will sustain the one day breakthrough forever in their life. ஒரு நாள் நடக்க போகிற அந்த விடுதலை காலம் முழுதும் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்றுதானே அந்த மாறப்படான் அந்த உண்மையான சத்தியத்தை இவர்கள் தன் வாழ்க்கையில் மறந்து போய் தெரியுங்களா, அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதத்து மேலே இவர்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டே இவர்கள் இருந்தார்கள். இவ்வளவு துயரமாக இருக்கிறது கேள்விப்படும் போது. அதனால தான் பாருங்க, குணங்கள் மாறப்படாமல், எண்ணங்கள் மாறப்படாமல், மனப்பான்மை மாறப்படாமல் எகிப்தியருடைய தன்மை இருந்தவர்கள் அத்தனை பேர் 40 வருஷத்தில் வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். ஆனால் 20 வயசுக்கு கீழே இருக்க அந்த புது சந்ததியும் ஜோஷுவாவும் கேலப்பு தான் கான தேசத்துக்குள் கர்த்தர் கொண்டு போகிறார். இப்போ நீங்க ஒன்று காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன் சில வேளையில் நம்மளுக்கு வேண்டியது நம்ம இது வரைக்கும் நம்ம பெறாமல் இருக்கிறோம்? காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம அந்த ப்ராசஸ் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு வருகிற அந்த உருவாக்குதல் மறந்துகிறோம். அதனால தான் அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் இன்னும் வரைக்கும் மாறவில்லை. இன்னும் வரைக்கும் அவர்கள் எண்ணங்கள், யோசனைகள் மாறவே இல்லை. அப்படிப்பட்ட மனப்பான்மையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஊழியத்திலும் இருக்கிறார்கள், திருச்சபையிலும் இருக்கிறார்கள், கிறிஸ்து வாழ்க்கையிலும் இருக்கிறார்கள், குடும்பத்திலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பதனால தான் அவர்களுக்கு வேண்டியது என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நான் ஜெபிக்கிற கர்த்தர் செய்யணும், அப்படி செய்யவிட்டால் ஒன்று முறுமுறுப்பார்கள். நாளைக்கு கர்த்தர் செய்யணும், அப்படி செய்யவிட்டால் முறுமுறுப்பார்கள், சோர்ந்து போவார்கள், அவர்கள் விட்டு விலகிடுவார்கள், கீவ் அப் பண்ணிடுவார்கள். இதான் அவர்களோட வாழ்க்கை. அதனால தான் இந்த எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கும் திருச்சபையில் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Let me tell you, the most important is not a breakthrough. Breakthrough is sure that God will give it to you. மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா? நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற breakthrough அது கண்டிப்பாக கர்த்தர் தருவார். But the most important thing is this. Caleb has a different spirit. காலேபு குறித்த வேறுபட்ட ஆவி. காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தருடைய வழிமுறைகளை, செயல்முறைகளை தழுவிக்கொண்டான். ஒவ்வொரு முறை அவன் கற்றுக்கொள்கிற பாடத்தை அவன் பிடித்து அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். யாக்கோப்பு 1:4 வாசிப்போமா சீக்கிரமாக? யாக்கோப்பு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். பொறுமையானது என்ன கொண்டு வருமா? பூரண கிரிகளை கொண்டு வரும். போன வாரத்தில் நாங்கள் சொன்ன தெரியுங்களா, தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்க சீர்கட்டு போவார்கள். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள் பொறுமை அல்லது விடாமுயற்சி அவன் செயல்படாவிட்டால் அவனுக்குள் பூரணம் இருக்காது, அவனுக்குள் பூரண குணங்கள் உருவாக்கப்படாது. பூரணமும் பூரண குணங்களும் நம்பிக்கையும் எப்படி திரும்ப உருவாகும்? விடாமுயற்சியோடு கூட கர்த்தருடைய வழி நடத்துதல செயல்பாடுல தங்கி இருக்கிறவன் மாத்திரம்தான். தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்க சீர்கட்டு போவார்கள். விசுவாசம் சரிப்படாவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுக்குள் நீங்கள் நானும் காத்திருக்காவிட்டால், நிலைத்திருக்காவிட்டால், விடாமுயற்சியோடு கூட கர்த்தருடைய காரியங்களில் பிடித்து இருக்காவிட்டால் இந்த குணம் மாறவே மாறாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அநேக குடும்பத்தில், கிறிஸ்து வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் மாறப்படாத அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆனால் ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், எல்லா காரியத்தையும் அவங்க செய்வாங்க. ஆனால் குணங்கள் மாறலை இஸ்ரவேல் ஜனங்களை போல. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு வேண்டியது ஒன் டே பிரேக் த்ரூ. பட் காட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஒன் டே பிரேக் த்ரூ, பட் ஹீ வில் ப்ரொவைட் தட் பிரேக் த்ரூ இன் ஆர்டர் யூ willing to go through the process. அந்த ப்ராசஸ் டைமண்ட் எடுத்துக்கொள்ளுங்க, முத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அது ப்ராசஸ் யோசித்து பாருங்க. அதான் கர்த்தர் பேசுகிறாரு. காலேப் கர்த்தரே அவன் என்ன செய்தான்?
செயல்பாடுகளை அணிந்து கொண்டார். கடைசி மூன்றாவது, we are not alone. we are not alone. காலேப் சொல்லுகிறேன், நம்ம தனியா இல்லை. ஆபிரகாமி தேவன், ஈசாக்கி தேவன், யாக்கோபி தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவன் நம்பினான். ஆனால் இவங்க சொல்லுகிறாங்க தெரியுங்களா, கடவுள் நம்ம கைவிட்டுட்டாரு, நம்மளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு யுத்தம் செய்து நம்ம இவங்க கையால் நம்ம சாகணுமா என்று குறித்து கேள்வி கேட்டாங்க. அதான் அவங்களுடைய எண்ணம், அதான் அவங்களுடைய யோசனை. அப்படிதான் அவங்க சிந்திச்சாங்க. இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கடவுள் கொண்டு வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்காக கொண்டு வரல. ரொம்ப பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, தப்பு. நம்ம தப்பு கணக்கு போடுகிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறாரு, ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு, ஒரு திருமணத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு என்றால் அவரோடு கூட சேர்ந்து அந்த பிஸ்னஸ் கட்டணும், அந்த குடும்பத்தை கட்டணும், அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டணும், பிள்ளைகளை கட்டணும், அங்கே ஊழியத்தை கட்டணும். சரிங்களா? எல்லாத்தையும் அவரோடு கூட சேர்ந்து நம்ம கட்டணும். பிகாஸ் நீங்கள் தனியாக இல்லை, கடவுள் கூட இருக்கிறாரு, அவரோடு கூட. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, கடவுளை விட்டுட்டாங்க. இதானே அவங்களுக்கு பழக்கம். 40 வருஷமும் இவங்க எங்கே தான் கடவுள் கூட இருந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவரே பாக்கெட் காட்டிட்டு எங்களுக்கு பணம் வேணும், சரிங்களா, இங்கே காட்டிட்டு எங்களுக்கு பதவி வேணும், தலையை காட்டிட்டு எங்களுக்கு சிங்காசனம் வேணும், சரிங்களா என்று சொல்லித்தானே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒன்றும் நடக்காவிட்டால் சரிங்களா, அப்புறம் இவங்கள பேக் ஆஃப் பின்தங்கி போக வேண்டியது தானே. ஏன்னா இவங்க கடவுளை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் சென்டர் மாதிரி தானே வச்சுருக்கிறாங்க. பட் காட் இஸ் நாட் here to do business with you. God is here to live together with you for your future. உன்னோட வருங்காலத்துக்காக தேவனோடு கூட வாழணும் என்று சொல்லி அந்த உறவுக்காக தான் உன்னோடு கூட நிற்கிறாரு. அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்கள் கூட தான் இருப்பார். God is with us every step of this journey. நாம் போகிற ஒவ்வொரு பிரயாணத்தில் கடவுள் இருக்கிறாரு. What the enemy means for evil, the Lord always turn into good. எதிரிகள் தெரியுங்களா, நமக்கு தீங்கு நினைக்கலாம், ஆனால் அந்த தீங்கு கத்து நமக்கு நன்மையாகவே மாற்றி அமைப்பார். இதான் ஜோசப் சொன்னார் ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீங்கு செய்தீர்கள், ஆனால் அந்த தீங்கு கத்து நன்மையாகவே மாற்றி அமைத்தார். When we go through a test, a testimony is always formed. நாம் ஒரு பரிசோதனை மத்தியில் கடந்து போகும்போது, அந்த பரிசோதனையில் ஜெயிக்கும் போது அது நமக்கு சாட்சியாக மாறுகிறது. இந்த சாட்சி எப்படி வருகிறது? விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி நமக்கு ஒரு சாட்சியை உருவாக்குகிறது. இந்த சாட்சினால நாம் பார்க்குற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இதை குறித்து சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறாரு. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் இருக்கிறது. கர்த்தர் சாட்சியாக காரியங்கள் செய்கிறாரு. This excite me so much. இதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறாரு. I can't wait to experience our breakthrough, to be able to share with everyone how good God is, and how He is good of miracle, and how He is good who keeps His promises. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கொண்டு வரும்போது, அதனால நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை எல்லா ஜனங்களிடத்திலும் கடவுள் நல்லவர் என்று சொல்வதற்கும், அவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்று சொல்வதற்கும், அவர் வாக்குத்தத்தங்கள் காத்திருக்கிற தேவன் என்று சொல்வதற்கு நான் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறேன். பிகாஸ் அந்த அனுபவம் அதனால தான் சங்கீதம் 84:11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்றால், நம்முடைய யெகோவா தேவன் ஓகே, அவர் வெளிச்சமும் அவர் பாதுகாக்க உள்ளவராக இருக்கிறார். வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை அவர் வழங்காம போவாரா? கண்டிப்பாக உத்தமமாக நடக்கிறவனுக்கு நன்மை கர்த்தர் செய்வார். அவர் நம்மளோடு கூட இருக்கிற தேவன். ஸோ இன்றைக்கு கேள்வி என்ன தெரியுங்களா? அவர் கேட்ட 3 காரியங்கள் நீங்கள் நானும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒன்றாவது, எப்போதும் நீங்கள் நானும் கர்த்தருடைய குணங்களை நம்மை நினைவுபடுத்தும்படியாக சிந்தித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு முறை நாம் கடந்து போகும்போது கர்த்தர் செய்கிற காரியங்களை நீங்கள் முன்பதாக உங்களோட பிரச்சனை பார்க்காதீங்க. உங்களோட பிரச்சனை கர்த்தருடைய குணங்களை வைத்து பாருங்கள். அவர் எப்படி நேற்று செய்தார், இன்றைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார் என்று குறித்து தான் அவர் குணங்களை மறக்கவே கூடாது. காலை மறக்கவே இல்லை. இரண்டாவது,
அவர் ஒரு நாள் காரியங்களுக்காக நம்மளோடு கூட பிரயாணம் செய்யவில்லை. அவர் அந்த ஒரு நாள் காரியங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறதுக்காகத்தான் இந்த 40 வருஷம் பிரயாணம் செய்தார். இந்த 40 வருஷம் காலேப்பு கடவுளுடையதான செயல்பாடை புரிந்து அணிந்து கொண்டதுனால கானான் தேசம் அவனுக்கு நிலையாகிறது. அதனால தான் சொல்லுகிறேன், 85 வருஷம் 40 வயசு இருக்கும்போது நான் கானான் தேசத்துக்கு போனேன். இப்போது எனக்கு 85 தெரியுங்களா வயசு. 45 வருஷம் நான் நம்பின தேவனை கைவிடவே இல்லை. 45 வருஷம் கர்த்தர் என்னோடு கூட பிரயாணம் செய்து கொண்டு வந்தார். எவ்வளவு அருமையான சாட்சி பார்த்தீங்களா? For 45 years the Lord took a journey along with me so that I can have this land, inheritance. For 45 years he was faithful to me. For 45 years he battled for me. He fought for me. எனக்காக யுத்தம் செய்தார், எனக்காக யுத்தத்தில் ஈடுபட்டார், எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். For 85 years God was faithful. Now I'm 85. 85 வயசு. அவன் அந்த அளவுக்கு சொல்வதற்கு காரணம் கர்த்தருடைய செயலை அவன் புரிந்து கொண்டான். நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் ஒரு நாளுக்காக நீங்கள் பெரிய குத்துக்குமால வேண்டாம். அது கிடைப்பது நிச்சயம். ஆனால் அது கிடைத்ததை இழந்து விடாது படிக்க நிலையாக இருக்க வேண்டுமென்றால் அது மிக முக்கியம். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார் தெரியுங்களா? உங்களோட குணங்களை மாற்றுகிற, எண்ணங்களை மாற்றுகிற. இஸ்ரவேல் ஜனங்கள் கேளாமல் போனார்கள், நீங்கள் அப்படி போயிடாதீங்க. இந்த முறையாசம் கர்த்தர் சத்தத்தை செவி கொடுத்து கேட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். கடவுள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். கடவுள் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் தாமதமாகுதா? சூழ்நிலைகள் உங்களுக்கு நம்பிக்கற்றதாக போகிறதா? கடவுள் தூரமாக இருக்கிறது உணர்றீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்கள் எல்லாம் அதை நிலைத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் ஆகப்படுகிறீர்களா? கடவுளுடைய குணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை கொண்டு வருகிற செயல்பாடு எப்படி உங்களை உருவாக்குகிறாரு அணைத்துக் கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, விட்டு விடாதீங்க. நல்ல உபதேசம். எப்பொழுதும் மறந்து விடாதீங்க, that you are not alone. கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விடாமுயற்சி, விடாமுயற்சி, விடாமுயற்சி. காலை தரிசனம் உள்ள மனுஷன், தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் உள்ள மனுஷன், விசுவாசம் சோர்வடையாதபடிக்கு விடாமுயற்சியோடு கூட யுத்தம் செய்தார். தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆனாலும் அதை கர்த்தர் வாக்குத்தத்தை அடைவதற்கு நாம் காத்திருந்து விடாமுயற்சியோடு கூட அவரோடு கூட சேர்ந்து செய்கிற பிரயாணத்தில் அவர் நம்மளை உருவாக்குகிற நல்ல குணங்களை கற்றுக்கொண்டு அதை விடாதபடிக்கு தழுவிக் கொள்கிற மனுஷனே, அல்லேலூயா, அவன் கேட்டதை அவன் அடைவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். காலைப்புக்குள் இருந்த விடாமுயற்சி. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட நீ இடைப்பட்டு கொண்டு வந்ததுக்காக நன்றி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 35 5 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய காரியங்களிலே நிலைத்து நிற்கிறவன் அவனுடைய குணங்கள் பலப்படும். அவனுடைய குணங்கள் பலப்பட்டால் நம்பிக்கை பலப்படும். அவன் நம்பிக்கை பலப்பட்டால் இக்காலத்து கொண்டும் அவன் மன கொலைச்சலோ சோர்வு அடையவே மாட்டான். பவுல் தன் ரோமருக்கு சொன்னது போல, பிதாவே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை இந்த கால வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களுக்கு வேண்டும் காலைப்பு போல வேறு ஒரு ஆவி. நாங்கள் எத்தனோ காரியங்கள் நம்புகிறோம், சோர்ந்து போயிடும். ஆனால் ஒன்று இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அற்புதத்தை காட்டிலும் குணங்கள் மாறப்படணும். இல்லை, காலைப்புடைய குணங்கள் மாறப்பட்டதுனால தான் விடாமுயற்சி இருந்தது. எங்கள் குணங்களும் மாறப்படவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனோ முறை முறுமுறுத்தார்கள், ஆனாலும் அவர்களுக்கு வேண்டியது கிடைக்காமல் போயிட்டு. ஆனாலும் காலைப்போ முறுமுறுக்காது படிக்க ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய செயல்பாடை கற்றுக்கொண்டு அதிலேருந்து பெற்ற அந்த சத்தியத்தை தன் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கர்த்தருடைய குணங்களை அறிந்து கொண்டு
அதை தழுவிக்கொண்டு கடவுள் கூட இருக்கிறாரு, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இருப்பார் என்று சொல்லி உறுதியோடு கூட முன்னோக்கி போனவன் அவன் ஹெப்ரோன் என்று சொல்லுகிற இடத்துல தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தன் சந்ததியும் கர்த்தர் சுதந்திரமாக தந்த அந்த தேசத்துக்காக நன்றி. இதே போல இந்த சத்தியத்தை கேட்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நீ செய்வர் என்று சொல்லி நம்பி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இதனால் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மேன்மை அடையணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் உங்களை விட்டு எடுப்படாத படிக்கு நீங்களும் கர்த்தருக்குள் உறுதியாக விடாமுயற்சியோடு கூட தேவனுடைய வழியிலே நடக்க ஒப்புக்கொடுங்கள். மிக முக்கியம், அற்புதம் மாத்திரமல்ல, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மளுக்குள் செய்கிற கிரிகள் நம்ம உருவாக்கின நம்மளைய சீர்படுத்தி நம்மளைய புதிய நபராக மாற்றி புதிய குணங்களை தந்து அதையே நாம் நிலைத்து நிற்கவும் அடைந்ததை விட்டுவிடாத படிக்கு இழந்து போகாத படிக்கு அந்த உருவாக்குதல் தேவனுடைய செயலை விடாமுயற்சியோடு கூட பற்றி கொள்ளுங்கள். காலைப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. God bless you. Amen.